வெல்கம் டு அபிநயாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் கறி செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் பன்னீர் கறி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா அரைக்க இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 200 கிராம் பன்னீருக்கு நான் இந்த மாதிரி காரமான காஞ்ச மிளகா 5 காஞ்ச மிளகா இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கி நல்லா ஸ்மெல் வர டைமில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா காஞ்ச மல்லி. அது ஒரு டீஸ்பூன் அளவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஞ்ச மல்லி இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த காஞ்ச மல்லியை இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்க போகிறோம். ரெண்டுமே நல்லா வதங்கி அந்த கடிஞ்சிடாமல் நல்லா ஸ்மெல் வரணும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா கரம் மசாலா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா என்கிட்ட இருக்குது. ஸோ அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன், ஒரு சின்ன ஸ்பூனில். ஸோ இது ரெண்டுமே பொடியாக இருக்கனால அது அடி பிடிச்சிட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது குக் ஆகிடும், கொஞ்சம் வதங்கிடும். ஸோ அதனால் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஜீரகத்தூள், அதுவுமே பொடி பண்ணது, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி இருந்த சூட்லேயே கொஞ்சம் வதங்கிடும். ஸோ இப்போ அதை இந்த மாதிரி மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இல்லை, சும்மா ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் அடிச்சுட்டு இதோட இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 பிஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு அடி அடிச்சுட்டு தேங்காய், எப்படியும் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தேங்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி அப்பப்போ சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சூடானதும் பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் 200 கிராம் பண்ணியிருக்கு, ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் சீக்கிரம் குக்காக நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். அது அதுக்கப்புறம் தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆகணும். அப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி அந்த மசாலாவை மிக்சியில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதுவும் சேர்த்து இது மேலே ஊற்றிக்கலாம். ஸோ தட் அது எல்லாம் சேர்ந்து டைட்டாகி கொஞ்சம் நல்லா அந்த மசாலா குக் ஆகி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பன்னீருக்கு எப்பவுமே கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அது வெந்ததும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றி, அதாவது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, குழம்புல ஒரு குருமா கறி மாதிரி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொதி வந்ததும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் 200 கிராம் பன்னீரை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.